அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரிஸ்க் உடைய விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டியது விஸ்தீர்ணத்தை அல்லாஹ்ட்ட கேட்கணும், பரக்கத்தை கேட்கணும். யா அல்லாஹ் விஸ்தீர்ணத்தை கொடு, விசாலத்தை கொடு, நீ கொடுத்தவற்றிலே எனக்கு பரக்கத்து செய். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதை தான் நாம் கேட்டார்கள். பாருங்கள், வயதான காலத்திலும் யாரிடமும் தேவையாகாமல் இருப்பதற்கு அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு துவா. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அல்லாஹும்ம ஜஅல் அவ்ஸஅ ரிஸ்கிக அலைய இந்த கிபரி சின்னி வன்கிதாஇ உம்ரி. யா அல்லாஹ், உனது இரணத்தை எனக்கு விசாலமாக்கிடு, இந்த கிபரி சின்னி என் வயோதிக காலத்திலும், வன்கிதாஇ உம்ரி என் இறுதி வரையில், என் ஆயுள் முழுவதும், என் ஆயுள் இறுதி வரையிலும். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு துவா. அல்லாஹும்ம ஜஅல் அவ்ஸஅ ரிஸ்கிக அலைய இந்த கிபரி சின்னி வன்கிதாஇ உம்ரி. இது எல்லாருமே கேட்கணும், குறிப்பாக வாலிபர்கள். ஏன் வாலிபர்களை கேட்கணும்? அவங்க தான் பிறகு வயதான காலத்துக்கு வர போகிறாங்க. இந்த துவாவுடைய வாசகத்தை பாருங்கள், என் வயதான காலத்திலும் என் ஆயுள் முடியும் வரையிலும். இப்போ மனிதனுக்கு, எல்லா மனிதனுமே ரிஸ்க்குடைய தேவையுடையவன் தான். காலையில் உணவு, மதிய உணவு, இரவு உணவு, ஆண் என்று சொன்னால் மனைவி, பெண் என்று சொன்னால் கணவன், கணவன் மனைவி என்று சொன்னால் பிள்ளைகள். இதே போல் ரிஸ்க்குங்கும் பொழுது எல்லாமே அதில் வந்துடும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். அப்போ எல்லா மனிதர்களும் ரிஸ்க்குடைய தேவையுடையவர்கள். அதிலும் குறிப்பாக வயசான காலத்தில், வயசாயிடுச்சு, அந்த நிலையில் ஒரு மனிதனுக்கு ரிஸ்க் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ், சக்தி, உடல் சக்தி இருக்குது. இப்போ என்னங்க செய்வார்? அவர் நிம்மதியோடு வாழ்வார். தன் தேவையை தானே பூர்த்தி செஞ்சுப்பார். யார்கிட்ட போய் காசு கேட்கணும், காசு கொடுக்கணும், அவன் கொடுக்கணும், இவன் கொடுக்கணுங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்காது. யார்கிட்டையும் கை நீட்ட வேண்டும் என்ற தேவை இருக்காது. நிம்மதியாக வாழ்க்கை கழிப்பார். இதுக்கு மாற்றமாக நல்லா இருந்த ஒரு மனிதன் வயசான காலத்தை ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்காருன்னா, அவருடைய கவலையும் சஞ்சலமும் துன்பமும் போட்டு ஆட்டி எடுத்துடும். பிறர்கிட்ட கையேந்திர நிலைமைக்கு உண்டாயிடும், நிலைமை வந்துடும். இந்த நிலைமை விட்டு பாதுகாப்பை பெறுவதற்கு தான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அற்புதமான ஒரு துவா. அல்லாஹும்ம ஜஅல் அவ்ஸஅ ரிஸ்கிக அலைய இந்த கிபரி சின்னி வன்கிதாஇ உம்ரி. விசாலத்தை கேட்டிருக்காங்க. இப்போ ரிஸ்க் நீண்டுக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருடமும் சம்பாதிக்கிறோம், மாதம் சம்பளம், எல்லாத்துலேயுமே பரக்கத், எல்லாத்துலேயுமே விசாலம் ஏற்பட்டுருச்சு. எவ்வளோ பெரிய பாக்கி. அதனால் நம்முடைய இறுதி மரணம் வரையிலும் யாரிடமும் கையேந்தாமல் இருப்பதற்கு, வயதான காலத்திலும் பிறரிடம் தேவையாகாமல் இருப்பதற்கு இந்த துஆவை ஒவ்வொரு மனிதனும் ஓதி வரணும். குறிப்பாக துஆ கபூலாகக்கூடிய நேரம், பாங்கு சொல்லப்பட்டுடுச்சு, இகாமத்து சொல்கிற வரைக்கும் துஆ கபூலாகும். பாங்கு சொல்ல ஆரம்பிக்கும் போது கேட்குற துஆ கபூலாகும். இகாமத்து சொல்ல ஆரம்பிக்கும் போது கேட்குறதுவா கபூல் ஆகும். தஹஜ்ஜுடைய நேரம், நைட்டு படுக்கணும், தூங்குகிறோம், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹ்யான்னு சொல்லிட்டு தூங்குகிறோம். எஞ்சிக்கிறதுக்கு இடையில திடீர்னு முழி போகிறது, கண்ணை திறக்கிறோம், உடனே அந்த நேரத்தில் கேட்குறதுவா கபூல் ஆகும். தூங்கி எணிச்ச பிறகு ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் ரப்பிக்ஃபிர்லி வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ரப்பிக்ஃபிர்லி. இந்த துவா ஓதுனா அடுத்தவன் என்ன கேட்குறான்னு அல்லாஹ் கொடுப்பான், தூங்கி எந்திச்ச பிறகு. அப்போ தூங்குற துவாலாம் ஓதுன்னு தான், இதெல்லாம் ஓதிட்டு அதை ஓதிக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ துவா கபூலாகிறது நேரத்தை பார்த்து அதை சந்தர்ப்பமாக கருதி, வாய்ப்பாக கருதி உடனே அல்லாட்ட கையேந்திருங்க. இப்படியே கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க.
கேட்டுட்டோம் விட்டுட்டோம் அப்படிலாம் இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் கபூல் ஆகிட்டா அல்ஹம்துலில்லாஹ். கபூல் ஆகிடும். கபூல் ஆகிட்டாலும் திரும்ப கேட்க வேண்டியதுதான். மென்மேலும் பரக்கத்து வரும். எனவே நாம் இது போன்ற பிறரிடம் தேவையாகாமல் இருப்பதற்கு வயதான காலத்திலும் அல்லாஹும்ம ஜஅல் ஔஸஅ ரிஸ்கிக அலை ஐந்த கிபரி சின்னி வன்கிதாஇ உம்ரி. இந்த துவாவை பேணுதலாக ஓதி வருவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்து யாரிடமும் தேவையாகாமல் வாழும் அந்த நசீபை பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன்.